ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, விபத்து ஏற்படாமல் இருக்க கருட பஞ்சமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். பெருமாளுக்கு வாகனமாக இருப்பவர் கருடன். அந்த கருட பகவானுக்கு சிறப்பு வாய்ந்த நாள் தான் கருட பஞ்சமி. உங்களுடைய வீட்டில் இந்த கருட பஞ்சமி வழிபாட்டை எப்படி எளிமையாக மேற்கொள்வது என்பதை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் வாகன ஓட்டிகளுக்கு அடிக்கடி வாகன விபத்து நேராமல் இருக்கும். வாகனத்தில் அடிக்கடி பயணம் செல்பவர்களும் பாதுகாப்பாக உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளலாம். இது தவிர மனபயம் உள்ளவர்கள் கருட வழிபாட்டை மேற்கொள்ளலாம். கோழையாக இருப்பவர்களுக்கும் அன்றைய தினம் வழிபாடு தைரியத்தை கொடுக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது. இப்போது கருட பஞ்சமி அன்று மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள். அன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் எல்லோர் வீட்டு பூஜை அறையும் சுத்தமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக பூஜை அறையை பூக்களால் அலங்காரம் செய்து விடுங்கள். பெருமாளுக்கு கொஞ்சம் துளசி இலைகளை சூட்டுங்கள். வீடுகளில் கருட பகவானின் திருவுருவப்படம் இருக்காது, பரவாயில்லை. பெருமாளின் வாகனம்தான் கருட பகவான். அதனால் பெருமாளையே கருடனாக நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் நெய்வேத்தியம் தயார் செய்து வைக்கலாம். அதுவும் முடியவில்லை என்றால் 2 வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வைத்து தீபம் ஏற்றி மனம் உருகி பெருமாளை நினைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் துளசி இலைகளால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அர்ச்சனை செய்யும் போது ஓம் நமோ கருடாய நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி அர்ச்சனை நிறைவு செய்து கொள்ளுங்கள். பிறகு மனம் உருகி பிரார்த்தனை வையுங்கள். என்னுடைய கணவரோ என்னுடைய பிள்ளைகளோ வாகனத்தில் செல்லும் போது ஜாக்கிரதையாக சென்று வீடு திரும்ப வேண்டும். விபத்து நேரக்கூடாது. அல்லது நீங்களே வண்டி வாகனம் ஓட்டுபவர்களாக இருந்தால் நான் வண்டி வாகனம் ஓட்டும் போது எந்த ஒரு விபத்தும் நேரக்கூடாது என்று 3 முறை கருட பகவானிடம் சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக வாகனத்தில் செல்லும் போது உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக அந்த கருட பகவானே இருப்பார் என்பது நம்பிக்கை. வெறும் 2 சக்கர வாகனத்துக்கு மட்டும் இது பொருந்தாது. நாம் வண்டி ஓட்டவில்லை என்றாலும் பேருந்தில் செல்லும் போது கூட விபத்தில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் விபத்து தவிர்க்க முடியாத ஒன்று. எதிர்பாராத எந்த சூழ்நிலையிலுமே பயணத்தின் போது விபத்து நேரக்கூடாது என்று பிரார்த்தனை வைத்துக் கொள்ளலாம். இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்பித்து அன்றைய நாள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். பிறகு பெருமாளுக்கு வைத்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடுங்கள். முடிந்தால் 2 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். அப்படியே வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு சென்று கருடாழ்வாரை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த கருட பகவானின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். பெருமாளின் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.